காலபுருஷ சக்கரத்துல 11வது ராசியாக வலம் வரக்கூடிய கும்ப ராசிக்கு வணக்கங்க. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அதெல்லாம் எனக்கு தெரியுமா? நீ என்ன சொல்ல வர? அத ஃபர்ஸ்ட்டு சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம். நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நெனைக்கிறாங்க இல்லையா? கும்ப ராசிக்காரங்கள, உங்கள காப்பாத்த நெனைக்கிறது உங்களுடைய அதிபதி. அப்ப எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, பண உதவி செய்ய முடியலனாலும், அவரால முடிஞ்ச உதவிகள செய்யணும்னு துடிப்பாரு இல்லையா? அப்படிதான். இது நாள் வரைக்கும் இவரால உங்களுக்கு நல்லது நடக்கலன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு, இப்போ நிகழ இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகதி காலம்ங்கிறது உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. எதெல்லாம் உங்களுக்கு சரியில்ல, எதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நடக்கல, எதெல்லாம் நமக்கு ஏக்கமா இருக்கு, எதெல்லாம் நமக்கு கனவா இருந்துச்சோ, அது எல்லாம் கைக்கு வரக்கூடிய நேரமா அடுத்த 138 நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. நம்ம ஒரு சில நேரங்கள்ல நினைப்போம், பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கப்ப, இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன். இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா, இத நான் முடிச்சிருப்பேன். அப்படின்னு ஏக்கம் வரும் இல்லையா? அப்படி உங்க வாழ்க்கைக்கு ஒரு சூழ்நிலை சாதகமா இருக்க போகுது. அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும், மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுது. நிதி ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா, எல்லா வகையிலுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட சரி, சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுது. பகைவர்களுமே வெற்றி கொள்ள போறீங்க. உடல்நலம் சீரா இருக்க போகுது. வருமானம் சிறப்பா இருக்க போகுது. உங்களுடைய பெருந்தன்மை எல்லாருமே ஏத்துப்பாங்க. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி, ஒரு சின்னதா கூட பாராட்டு கிடைக்காது. ஒட்டு மொத்தமா நீங்க செய்யக்கூடிய உதவிகள மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா பெருசா நீ செஞ்சுட்ட அப்படின்ற மாரி ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனி அவங்க வாயாலே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சில நேரங்கள்ல யோசிக்காம கொஞ்சம் பேசி புடுவீங்க. அது பெருசா பிரச்சனை உண்டாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஞாபகம் எடுக்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மத்தபடி மகிழ்ச்சி குறைவு இருக்காது. பொதுநல காரியங்களுக்காக நெறைய செலவு பண்ணுவீங்க. திட்டமிட்ட வேலைகள தள்ளி வைக்காம, சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா வர்றதுனால, அழகா செஞ்சு முடிச்சு, வெற்றியும் அடைய போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையா இருக்க போகுது. புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்துல நல்ல வாய்ப்ப உருவாக்கி போறீங்க. மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்கள், குழப்பங்கள் எல்லாமே மறைந்து போகுது. சமுதாயத்துல உங்களோட மதிப்பு, மரியாதை உயருது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தாக்கா, அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. உங்களுடைய எண்ணங்களும், செயல்களும் உங்க வாழ்க்கைக்கு உயர்ந்த இடத்தை பெற்று தர போகுது. இதோட சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க. பயணங்கள்ல அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்கும். பொருளாதாரத்துல வளமும், சேமிப்பும் உயரப் போகுது. அரசாங்க உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்னா ஒன்றன் பின் ஒண்ணாக பூர்த்தி அடையும். உத்தியோக பணிகள் இருக்கீங்களா? அலுவலக பணிகள சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்க விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க நட்பா இருப்பாங்க. உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு அந்தஸ்து உயரப் போகுது. சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். உங்களுடைய வேலைய அழகா திட்டமிட்டு முன்னாடியே யோசிச்சு செஞ்சு வச்சுப்பீங்க. அதுவே வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. வாணிபத்த பொறுத்தவரைக்கும், வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செயல்படுங்க. மத்தபடி பண விஷயத்திலுமே உயர்வு இருக்கு. ஆனாலும் பண விஷயத்துல எச்சரிக்கை அவசியம். ஓகேங்களா? எத தொட்டாலும் சரி வெற்றி நிச்சயம். இதுல மட்டும் பின்வாங்க மாட்டீங்க. அடுத்து அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் மேலிடத்துல ஆதரவை பெறுவீங்க. இது நாள் வரைக்கும் இயலாத காரியங்கள இப்ப ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க. எதிரிகளை சமாளிப்பீங்க. மனம் தளராம வெற்றியை அடைய போறீங்க. புதிய பொறுப்புகளையும் பெற போறீங்க. பயணங்கள் உங்களுக்கு நன்மைகள கொடுக்கும். மேடை உங்கள புரிஞ்சுக்குதோ இல்லையோ, தொண்டர்கள் உங்களுடைய உணர்வுகள புரிஞ்சுகிட்டு செயல்படுவாங்க. கலைத்தொழில்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது. வெற்றி பாதையில பயணிக்க போறீங்க. புதிய நட்புகளால நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சக கலைஞர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவ கொடுப்பாங்க. உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் சீரா இருக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் மன நிம்மதி இருக்கும். தர்ம காரியங்கள்ல தெய்வ வழிபாட்டுல ஈடுபட போறீங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமா பொழுதை கழிக்க போறீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது. குடும்ப பொறுப்புகள் எல்லாமே திருப்திகரமா செஞ்சு முடிச்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க. இதுவே மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா, உற்சாகமான மனநிலையோட கல்வியில ஈடுபட போறீங்க. படிப்பிலும் வெற்றி அடைய போறீங்க. விளையாட்டுகளுமே வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட நெறைய விஷயங்கள்ல போட்டிகளை சமாளித்து படிப்படியா உயர்வை அடைய போறீங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது கும்ப ராசிக்கு வீடு, நகை, நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும், கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுது. அது எப்படிமான்னா, குடும்பத்துல நிம்மதி குடுக்குறாரு, சந்தோஷத்தை ஏற்படுத்துறாரு, அனைத்து விஷயங்களுமே ஏற்றத்தை உண்டாக்குறாரு, பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும், துணை அல்லது துணைவியாரின் தேக ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. லாபம் அதிக அளவுல ஏற்படும். அசையும், அசையா பொருட்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிலம், மண், வீடு, நகை, ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில செல்வத்த வாங்கிக்கிட்டே இருக்க போறீங்க.
இதோட மத்தவங்கலாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழில்ல, உத்தியோகத்துல குறிப்பா. சரிங்களா? ஆனா என்னதான் நேரம், காலம் சாதகமா இருந்தாலும், கோபத்த கட்டுக்குள்ள வச்சுக்கணும். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும். ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கணும். வாக்குஸ்தானத்துல சனி இருக்காருங்க. அதனால வந்துட்டு வார்த்தைகள பார்த்து சூதானமா பயன்படுத்துங்க. மத்தபடி ஒரு குறையும் இல்லாம அவர் பார்த்துப்பாரு. நெறைய பொறுப்புகள வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு. நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்ல நீங்க செய்ய நெனச்ச அனைத்து காரியங்களுமே செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. கோயில் திருப்பணிகள செய்றதுக்கு வாய்ப்பு அமையும். ஆன்மீக குருமார்களை சந்திக்க போறீங்க. சொல்லப்போனா உங்களுடைய வளர்ச்சிய கண்டு மத்தவங்க ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோ, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னடா இது நம்ம வாழ்க்கை தானா? நமக்கு அந்த மாரி வாய்ப்புலாம் அமையுது. ஏன்னா லாபம், அனுகூலம் ஏற்படும். ஏற்றத்தின் அளவுங்கிறது பன்மடங்கு உயரும். தொழில் ரீதியான அனுகூலம், தைரியம் ஏற்படும். கும்பம் வந்து இருக்கக்கூடிய வீட்ல அனைத்து விதமான சுபகாரியங்களுமே அனுகூலமான பலன்கள் ஏற்பட போகுது. பிள்ளைகளுடைய பழக்கவழக்கங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் ஒரு முக்கியமான விஷயம். யாரையுமே நம்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப வரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு 15 பலன்கள சனி பகவான் வக்ரகதி காலத்துல உங்களுக்கு கொடுக்க போறாரு. என்னன்னா, சுமார் 2 1/2 வருஷம் படாத பாடுபட்டு வந்த உங்களுக்கு, இனி சந்தோஷம், விடுதலை. மனசுல இருந்த எதிர்மறை எண்ணங்கள், இனமுறியாத பயம் எல்லாமே விலகுது. உடல்நிலையுமே சீரா இருக்க போகுது. 2வது விஷயம், சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து அதிகமாகுது. உங்களுக்கு மரியாதை கூடும். ஆழ்ந்த உறக்கம் வரும். இருந்தாலும் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனமா இருக்கணும். சின்னதா உடற்பயிற்சி, உணவுல கட்டுப்பாடு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவசியங்க. பெரிய நோய்கள் இருக்கிறது உங்களுக்கு வந்து பிரம்ம தான். சரிங்களா? எந்த ஒரு உடல் பாதிப்புமே கிடையாது. ஏதாவது பெரிய நோய் இருந்தா கூட அது வந்து இப்போ மருத்துவ சிகிச்சையால கட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து, புதுசா எந்த ஒரு பாதிப்பும் வராது. 3வது விஷயம், குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். ஆனா நீங்கிடும். வெளி வட்டாரத்துல அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய விவகாரங்கள தலையிடாம ஒதுங்கி நின்னுக்கோங்க. 4வது விஷயம், பிரிந்த உறவுகள்லாம் ஒண்ணு சேர போறாங்க. அதே நேரம் நெருங்கிய உறவோ, நண்பர்களோ அதிகமா உரிமை எடுத்து பேசுறதோ, இந்த மாரி விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க. அவங்களுக்குமே உரிமை குடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து பெயரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு. அதேபோல தகுதியானவர்களுக்கு தயங்காம உதவி செய்யுங்க. கால்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்பயோ, நான் போறப்போ வரப்பயோ பார்த்து உஷாரா இருங்க. அடுத்து 5வது விஷயம், யாருக்குமே சாய்ச்சி கையெழுத்து போடக்கூடாது. கோர்ட்டு கேஸ் வழக்குல அலட்சியம் காட்டாதீங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்ல அலைச்சலே இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப போயிட்டு போயிட்டு வாங்க. ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு சாதத்த கொடுக்கும். மத்தபடி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்க மேல இருந்தாலும் சரிங்க. அது உங்களுக்கு நல்லபடியா தீரும். 6வது விஷயம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல திட்டமிட்டு செயல்படுங்க. தள்ளி போகாது. உடைய தசாபுக்தி சரியா இருக்கிறனால திருமணம் செய்யலாம். அடுத்து 7வது விஷயம், பொருளாதார நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். கடன் வாங்குனாலும் சரி, ரொம்ப குறைவா வாங்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பு. அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு செயலுமே ஈடுபடக்கூடாது. அடுத்து 8வது விஷயம், கல்விய பொறுத்தவரைக்கும் மாணவ, மாணவியர் சோம்பல், மந்தம் இதெல்லாம் வந்து மாறுது. படிப்புல முன்னேறுவீங்க. இதோட உயர் கல்வி கனவுகள் நனவாகுது. விரும்பிய கல்லூரிகள்ல, விரும்பிய பாடப்பிரிவுல இடம் கிடைக்கும். 9வது, வேலை சுமை இருக்கும். திடீர் பயணங்கள் அதிகமாகும். ஆனா, அதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன நினைச்சு புலம்பாதீங்க. வரக்கூடிய வருமானத்துல பழைய கடன முழுசா அடைச்சிட முடியும். 10வது விஷயம், திடீர் பணவரவு இருக்கு. வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. 11வது விஷயம், ஏற்கனவே ஏதாவது வம்பு வழக்கு இருந்தா, அத வந்து தவிர்க்க பாருங்க. அதோட பாதிப்புகள் இப்போ வந்து தொடர வேணாம்னு நினைச்சுனாக்க கவலையே வேணாம். நீங்க அத பத்தி யோசிக்காம இருந்தாலே போதும். அது தன்னால மறைஞ்சு போயிடும். மத்தபடி நன்மைகள் உண்டு. பெண்கள பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனம் தேவை. அடுத்த 12வது விஷயம், குடும்பம் மற்றும் உறவுகளுக்குள்ள மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. பெண்களா, தகப்பன் வழி உறவுக்காரங்கிட்ட பொறுமையா இருங்க. 13வது விஷயம், தினம் தினம் ஏதாவது ஒரு பயம் வரும். ஆனா அத தவிர்க்க பாருங்க. செலவுகள வந்துட்டு பார்த்து பக்குவமா பண்ணுங்க. தேவையான செலவா, தேவையில்லாத செலவாங்கிறத நீங்க தான் திட்டமிடணும். அதே போல கடந்த காலங்கள்ல நீ இழந்தது கூட இப்ப திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன ரீதியான பிரச்சனைகள் விலகுது. நன்மைகள் வந்து சேரும். அடுத்து 14வது, வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் புதிய முதலீடுகளை செய்வீங்க. விளம்பரம் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல நிம்மதி ஏற்படும். இருந்தாலும் ஒரு வருட காலத்துக்கு கடன் வாங்குறத தவிர்க்கிறது சிறப்பு. இல்ல வாங்கி தான் ஆகணும்னாக்க கவனமா வாங்குங்க. யார்ட்ட வாங்குறோம்? எவ்வளவு வட்டி? அந்த மாரிலாம் பார்த்து வாங்குங்க. அதேபோல 15வது விஷயம், உத்தியோக பணிகள பொறுத்தவரைக்கும் அதிக சம்பளத்தோட புதிய வேலை கிடைக்கும். மேல் அதிகாரிங்க கிட்ட ஆதரவு கிடைக்கும். புதிய அதிகாரிங்க வந்து சேருவாங்க. உங்கள நோண்டிக்கிட்டே இருந்த அதிகாரி இடம் மாறி போவாங்க. நீதிமன்ற வழக்குகள், தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா வரும். இப்போ வரைக்கும் பார்த்ததுங்க, கும்ப ராசிகளுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலம்ங்கிறது பொதுவா எந்த மாரியான பலன்கள கொடுக்க போகுதுங்கிறத தெளிவா பார்த்திருக்கோம். இப்போ இதுலயே கும்ப ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாரியான பலன்கள் கிடைக்கும். முதல்ல இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம். முயற்சிகள் வெற்றி பெறும். காரணம் கேட்டீங்கன்னா, வக்ர காலத்துல சங்கடங்கள்ல இருந்து விடுதல. நெனச்சது எல்லாமே நடத்தி கொள்ள முடியும்.
குடும்பம், தொழில், உத்தியோகம் இதுல நன்மைகள் கிடைக்கும். பண வரவுல இருந்த தடைகள் விலகுது. உடல்நிலை சீராகுது. எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும். தொடர்ந்து சங்கடங்கள்லயே வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு விடுதலைங்க. எதிர்பார்த்த வரவு இருக்கு. ஓகேங்களா? வீண் பிரச்சனைகள் விலகி போகுது. உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. நீங்க வசிக்கக்கூடிய வீட்ட விட்டுட்டு வெளியூர், வெளிநாடு போறதுக்கு கூட யோகம் இருக்கு. குடும்பத்துல கூடிய நெருக்கடிகள் மறையுது. தொழில்ல நெருக்கடியா? பணியில பிரச்சனையா? குடும்பத்துல சங்கடமா? வீண் பழி, அவமானம் எல்லாமே அப்படியே டோட்டலா உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. செல்வாக்கு உயரும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பெருக போகுது. தொழில்ல லாபம் கூடும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்மறை பலன்கள் மறையுது. இனி நேர்மறை பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது. புதிய முயற்சிகளை நீங்க செஞ்சா கூட சரி. நிறுத்தி நிதானமா திட்டமிட்டு செயல்பட்டுட்டீங்கன்னா, அதுல வெற்றி நிச்சயம். தொழிலுமே எச்சரிக்கையா இருங்க. வேலை பார்க்குற இடங்கள்ல எச்சரிக்கை அவசியம். மத்தபடி எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும். அடுத்து சதய நட்சத்திரம். நெருக்கடிகள் மறையுது. சொல்லப்போனா, நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள்ல இருந்து விடுதலை. வருமானத்துல தடைகள் விலகுது. மனசுல இனம் புரியாத பயம். அது நடந்துருமோ, இது நடந்துருமோ நிம்மதி இல்லாத நிலையில இருந்த உங்களுக்கு இனி நிம்மதியான மனநிலை இருக்க போகுது. எப்படின்னா, இந்த வக்ர காலம்ங்கிறது உங்களுக்கு மாற்றத்த கொடுக்குது. வெற்றியை கொடுக்குது. வருமானம் அதிகமாகுது. தொழில் இந்த தடைகள் விலகுது. நன்மைகள் அதிகமாகுது. செயல்பாடுகள்ல ஆதாயம் ஏற்படுது. நெருக்கடியிலிருந்து விடுபடுவதனால நெனச்சது எல்லாமே செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. குடும்பத்தில கூடிய குழப்பங்கள் விலகுது. செல்வாக்கு உயரும். பணவரவு அதிகமாகும். தொழில்ல இருந்த தடைகள் விலகுது. வியாபாரத்துல லாபம் தோன்றும். பணியாட்கள பொறுத்தவரைக்கும், ஒருத்தர் கீழ வேலை பார்க்குற தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்கள், பெண்கள் எல்லாருக்கும் சொல்றேங்க. எல்லா பிரச்சனையுமே விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்குது. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்து உயருது. ஆனா பிரச்சனையே வராதுன்னு சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன பிரச்சனை வரும். அது சமாளிக்கக்கூடிய வகையில தான் இருக்க போகுது. புரியுதுங்களா? அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம். உங்கள பொறுத்தவரைக்கும் வரவு அதிகமாகுது. சங்கடங்கள்ல இருந்து விடுதலையா? எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்குதா? முயற்சிகள்ல வெற்றி. வருமானத்துல தடைகள் விலகுது. குடும்பத்துல அமைதியான நிலை ஏற்பட போகுது. உறவுக்காரங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்துல ஆதாயம் உண்டாகுது. இதோட வருமானம் உயரும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதனால நீங்க ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்ச காரியங்கள இப்ப செஞ்சு முடிச்சுக்கலாம். நெருக்கடியான நிலையும் மறையுது. தொழில்ல உழைப்பு அதிகமாகும். ஆனா முயற்சிகள் லாபத்த கொடுக்கும். ஊழியர்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது. எத செய்தாலும் சரி, நீங்களே தான் இறங்கி செய்யணும். நான் முதலாளி அப்படின்னு இருந்தீங்கன்னா, நம்ம தொழிலே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே பணியாட்கள், தனியார் துறை, அரசாங்கத் துறை, ஆண்களோ, பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி. அலைச்சல் இருக்கும், சங்கடம் இருக்கும். ஆனா எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். அரசு துறையில வேலை பார்க்குறீங்களா? கூடுதல் கவனம் தேவை. இல்லைன்னா மேலதிகாரியுடைய கோபத்திற்கு ஆளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணைய அனுசரிச்சு நடந்துக்கோங்க. சுயதொழில் செய்றீங்களா? முதலீடு பண்றதுக்கு முன்னாடி பலமுறை யோசிச்சு பண்ணுங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் படிப்புக்காகவோ, வேலைக்காகவோ வெளிநாட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மத்தபடி கல்விய பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் நிம்மதி இருக்கும். தம்பதியர்களிடையே ஒற்றுமை இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து நடந்துப்பீங்க. ஆனா எக்காரணத்த கொண்டும் யாரையும் நம்பக்கூடாது. பண விஷயத்துல கராரா இருக்கணும். உங்களுடைய வீட்டு விஷயத்துல 3வது நபருடைய தலையீடெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்களும் யாருடைய விஷயத்திலயும் தலையிடாம ஒதுங்கி நிக்கணும். இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா, கும்பத்திற்கு இந்த சனியோட வக்ரகதி காலம்ங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஓகேங்களா? சோ, இவரு தரக்கூடிய ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிலைச்சிருக்குனாக்கா, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள வீற்றக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி 8 எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும். இதோட 8 பேருக்கு அன்னதானம் செய்ய சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்.